இப்போ நம்ம மோர் குழம்புக்கு போடுற பொடியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை பொடியாக பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ மோர் குழம்பு தேவையோ அப்போ மோரில் இதை கலக்கி ஒரே ஒரு லேசாக சூடு பண்ணினா போகிறோம், தாளித்து கொட்டினா போகிறோம். அது மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக. இல்லை நான் இப்போ கொஞ்சமாக தான் அரைச்சி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா இதே ப்ரொபோர்ஷன் ஒரு ஸ்பூனுங்கிறத எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல இலுப்பச்சட்டியை வச்சு எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். லேசாக சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் இதே இதில் ப்ரொப்போர்ஷனில் நிறையா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். காலுக்கு கொஞ்சம் குறைச்சலாக போட்டால் கூட ஓகே. நிறையா போட்டிங்கன்னா கசக்கும் வெந்தயம், அதனால் கொஞ்சம் பார்த்தே போடுங்க. குறைச்சலாக 1/4 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு மிளகா வத்தல் போடுங்க. நான் ஒரு 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நிறையா பொடி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ சும்மா இன்னி ஒரு நாளைக்கு பண்ணுறேன், அதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு இருக்கேன். இஞ்சி எப்போவுமே எல்லா சமையலையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது, வயிறு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். துளியோண்டு இஞ்சி இதை போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போடலாம். பொடி இருக்கிறதுனால நான் பொடி போடுறேன். போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், இதிலே பொடியிலே போட்டு மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்சம் பற்றினா மஞ்சள் பச்சை வாசனை போகும், அந்த சூட்லேயே பரட்டிட்டோன்னா. இப்போ பண்ணினீங்கன்னா நீங்கள் மோரில் மஞ்சள் பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடியிலே மஞ்சள் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மோர் குழம்பு மஞ்சள் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்போ கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பல் தேங்காய், எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு பச்சையாக ஜீரகம் போடணும். இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ நம்ம பொடி அரைக்கணும்னா தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி தேங்காயையும் வறுத்துட்டு ஜீரகத்தை மட்டும் பச்சையாக போட்டுக்கணும். மற்றபடி இஞ்சி இது எல்லாத்தையும் வறுத்து எண்ணெய் விட வேணாம், பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வீணாக போகாது. இதை நான் இப்போ இன்றைக்கி மட்டும் இப்போ இதுக்கு அரைக்கிறேன். அதனால் போட்டு மிக்சியில் போட்டு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், தனியா, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேணுன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். போட்டு அரைச்சோன்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. இதை போட்டு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். இப்போ இது போடுறதுனால தயிரில் மஞ்சள் கலக்க வேண்டாம். போட்டு நல்லா இப்போ இன்னி ஒரு நாளைக்குங்கிறனால நான் தண்ணி விட்றேன். இப்போ நம்ம ஃபுல் மிக்சியில் போட்டு பவுடர் தண்ணி விடாமல் போட்டோம்னாக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி விடணுங்கிறது இல்லை, பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னி ஒரு நாளுங்கிறதுனால தண்ணி விட்றேன். நிறையா போட்டு வச்சிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்க நீங்கள் அப்படியே தயிரில் இந்த பொடியை கலந்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் மோர் குழம்பு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாளுங்கிறனால தண்ணி விட்டுருக்கேன். நிறையா ஸ்டோர் பண்ணிக்கணும், தண்ணி விடாதீங்க தயவு செஞ்சு. அப்படியே போட்டுங்க. கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் வறுத்துட்டே போடலாம், அப்போ தான் அந்த வீணாக போகாது பொடி. ஜீரகம் மட்டும் பச்சையாக போடுங்க. போட்டு நல்லா எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே தயிரில் கலந்துக்க வேண்டாம். தயிரில் உப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மோர் குழம்பு ரெடி ஆகும். இப்போ மோர் குழம்புக்கு தானுக்கு பூசணிக்காயை வெள்ளை பூசணிக்காய் அதை கட் பண்ணி தானாக போட போகிறோம். அதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு அடுப்பில் வச்சு வேக வைங்க. தண்ணி கொட்டி மஞ்சள் பொடி போட்டு வேக வைங்க. கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அந்த தானுக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து குழம்புல போட வேண்டியது தான். இப்போ மோர் எடுத்துப்போம். முதல்ல தயிராக எடுத்துக்கோங்க. நான் மோர் எடுக்க மாட்டேன், தயிராக எடுத்தால் தான் நல்லா அரிசி மாவு கரைச்சி விட வேண்டாம். மோராக இருந்தால் அரிசி மாவு கரைச்சி விடணும். அதனால் நான் அரிசி மாவு யூஸ் பண்ணுறதுனால நல்லா கெட்டி தயிராக எடுத்துப்பேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தயிருக்கு மட்டும் எவ்வளோ உப்புமோ அது போடணும், ஏன்னா தானில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தயிருக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நம்ம இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை போடணும். இதுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கலாம், ஏன்னா அந்த பொடியிலே நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறதுனால அந்த அரைச்சி வச்ச அந்த பொடியை தூக்கி இதில் போட்டுருங்க. போட்டு மோர் குழம்புக்குன்னு அரைச்சி வச்ச பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதில் வந்து நம்ம தான் வெந்துடுச்சான்னு பார்க்கணும். அந்த தான் வெந்திருந்துச்சுன்னா இதில் போடணும். மோரை நல்லா நல்லா கலக்கிக்கோங்க. தயிர் நான் மோர்னாக்கா அரிசி மாவு போடணுங்கனால மோர் போட மாட்டேன். தயிராக போட்டிருக்கேன். நல்லா கெட்டி தயிராக போட்டு எடுங்க. இப்போ தான் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். பார்த்து கொஞ்சம் நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பூசணிக்காய் நல்லா நெசுங்குது பாருங்கள். அப்படின்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மோர் குழம்புல தூக்கி நம்ம போடணும். மோர் குழம்பு அடுப்பில் வச்சுங்க. அந்த அதில் அந்த தானை வேக வச்ச தானை போட்டுருங்க. ஏன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோன்னா தண்ணியும் சேர்த்தே போட்டுக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் அது தெம்பு போயிடும், சத்தெல்லாம் போயிடும். அதுக்காக அந்த தயிரில் அந்த பூசணிக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூசணிக்காயிலையும் உப்பு இருக்குது, இதுலேயும் உப்பு இருக்குது. கொஞ்சமாகவே உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வேணும்னா நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். எப்போவுமே கொஞ்சம் ஆஃப் உப்பு போட்டு ஃபைனலாகவே மீதியை போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை சூடு பண்ணுங்கள். கொஞ்சம் லேசாக நொறையா வரணும். அடுப்பு மோர் குழம்பு எப்போவுமே நிறையா கொதிக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா திரிஞ்ச மாதிரி நீர்த்து போயிடும். அதனால் ஒரு 2 செகண்ட் வைங்க. கொஞ்சம் லேசாக பபுளாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தாளித்து கொட்டுங்க. தாளித்து கொட்டுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். மோர் குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் விடுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து செக்கு எண்ணெயாக நான் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்ல உடம்புக்கும் நல்லது, இதுவும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான். கடுகு நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா வாயில் மாட்டோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுங்க. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு தேவையில்லை. வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டால் போதும். வேணுன்னா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டு தான். போட்டு பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் பெருங்காயம் போடணும். பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, இந்த பாருங்கள் நல்லா வறுக்குதான். நல்லா கோல்டன் ப்ரௌனாக கருகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. வேணுன்னா ஒரு மிளகாத்துல, ஏன்னா பச்சை மிளகாவத்தெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து அப்புறம் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு இருக்கிறதுக்காக வேணுன்னா ஒரு மிளகாவத்தல் போடலாம். இது பாருங்க கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை அது போடும்போதே நல்ல அது ஃப்ளேவர் வருது பாருங்கள். அப்படியே நல்ல வாசனை. அது தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த கருவேப்பிலைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வரும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை போடுங்க. பெருங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இப்போ மோர் குழம்புல எடுத்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை அடுப்பில் எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நல்ல வாசனை கமகமன்னு வருது இல்லை, அதை எடுத்து இப்போ மோர் குழம்பு பண்ணி வச்சுருக்கோம். லேசாக சூடு பண்ணி மோர் குழம்பு கொதிக்க விட்டுறக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், லேசாக பபுளாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். 2 செகண்ட் வச்சா போகிறோம். இப்போ தாளிச்சிருக்கிறத அதில் கொட்டுங்க. அப்படியே மோர் குழம்பு வாசனை அவ்வளோ கமக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பொடியை மட்டும் நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தான் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லைன்னா, அந்த காஞ்ச சுண்டைக்காய் வத்தல் இருக்கும்ல, அந்த காஞ்ச சுண்டைக்காய் வத்தலை இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் வறுத்து போட்டால் தானுக்கு பதிலாக வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.